வணக்கம். இன்னைக்கு நாம வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளரின் குரல் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். உங்க கஸ்டமர்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ வெறும் புகாரா மட்டும் பார்க்காம, அதையே உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய டூலா எப்படி மாத்துறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. உங்க கஸ்டமர் நிஜமாவே என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நாம ஒன்னு ஆஃபர் பண்ணுவோம், ஆனா அவங்க எதிர்பார்ப்பு வேற ஒன்னா இருக்கும். இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது, எப்படி ஒரு பிரிட்ஜ் மாதிரி மாத்துறது, அதான் நம்மளோட இன்னே டாபிக். நம்ம பகுதி கஸ்டமர் கம்யூனிகேஷன் கேப். ஏன் இது இவ்ளோ பெரிய பிசினஸ் சவால்? சிம்பிளா சொல்லணும்னா, கஸ்டமர் சொல்றத நம்ம சரியா கேட்கலனா நம்ம சேல்ஸை மட்டும் இழக்க மாட்டோம், அவங்களோட நம்பிக்கையும் சேர்த்து இழந்துடுவோம். இது போக போக நம்ம பிசினஸோட ஃபவுண்டேஷனையே ஆட்டி பாத்துறோம் இல்லையா? சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த கேப்பை குறைக்கிறதுக்கு ஒரு முறையான ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் வாடிக்கையாளரின் குரல், அல்லது ஷார்ட்டா சொன்னா விஓசி. இது சும்மா காது கொடுத்து கேட்கறது மட்டும் இல்ல, இது ஒரு சயின்ஸ் மாதிரி. அப்போ விஓசினா என்ன? இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இதனால கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நேரடியா கேட்டு புரிஞ்சுக்கலாம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு தடவை பண்ற சர்வே மாதிரி கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். சரி, இந்த குரல் எங்கிருந்து வருது? இது எங்கிருந்தோ வரல. கஸ்டமர்ஸ் தர கம்ப்ளைண்ட்ஸ்ல இருக்கு, நீங்க அனுப்புற சர்வேஸ்ல இருக்கு, ஆன்லைன் ரிவ்யூஸ்ல இருக்கு, ஏன் நீங்க அவங்க கிட்ட நேரா பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் இருக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி டேட்டா கோல்டு மைன் மாதிரி. நாம தான் சரியா தோண்டி எடுக்கணும். இப்ப நாம 3வது பகுதிக்கு வரோம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். கேட்ட கருத்துக்களை எப்படி ஒரு ஆக்ஷனா மாத்துறதுன்னு பாக்குறது. ஏன்னா விஓசியோட உண்மையான பவரே சும்மா கேட்கறதுல இல்ல, அந்த ஃபீட்பேக்க ஒரு தெளிவான ஆக்ஷனபிள் பிளானா மாத்துறதுல தான் இருக்கு. இங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது. நாம கஸ்டமரோட குரலை, அதாவது விஓசியை எடுத்து அதை கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி அப்படிங்கிற சிடிக்யூவா மாத்துறோம். சிம்பிளா சொன்னா, தரத்திற்கு முக்கியமான தேவைகள். இந்த விஓசில இருந்து சிடிக்யூக்கு போறது தான் இந்த முழு ப்ராசஸோட ஹார்ட். இங்க ஸ்கிரீன்ல சொல்ற மாதிரி இப்படிதான் கஸ்டமரோட ஃபீட்பேக் ஒரு மெஷரபிள் இம்ப்ரூவ்மெண்ட்டா மாறுது. அதாவது அவங்க பொதுவா சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்து அதை நாம அளக்கக்கூடிய, ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு முன்னேற்றமா மாத்துறோம். பேச்சுல இருந்து சேலுக்கு வருது இந்த இடத்துல தான். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. ரொம்ப சிம்பிள். கஸ்டமர் என்ன சொல்றார்? உங்க டெலிவரி எப்பவும் லேட். இது விஓசி. இது ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட். இதை நாம சிடிக்யூவா மாத்தும்போது அது எப்படி மாறுது பாருங்க. ஆன் டைம் டெலிவரி 95% அல்லது அதுக்கு மேல இருக்கணும். இப்போ பாத்தீங்களா, ஒரு பொதுவான புகார் எப்படி ஒரு தெளிவான, அளவிடக்கூடிய டார்கெட்டா மாறிடுச்சுன்னு? இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தானான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இல்ல. மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்றதுக்கு இந்த விஓசி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சொல்லப்போனா ஒரு பொருளை உருவாக்குறதுக்கான ப்ளூ பிரிண்டே இது மாத்தி எழுதக்கூடிய பவர் இதுக்கு இருக்கு. அடுத்த 4வது பகுதி, குவாலிட்டியை எப்படி மெஷரபிளா மாத்துறது. குவாலிட்டிங்கிறது பொதுவா ஒரு வேகா, தெளிவில்லாத வார்த்தையா இருக்கும். ஆனா விஓசி ப்ராசஸோட பெரிய பிளஸ் பாயிண்டே என்னன்னா, அந்த தெளிவில்லாத ஐடியாவை நம்ம ட்ராக் பண்ணக்கூடிய, மேனேஜ் பண்ணக்கூடிய நம்பர்ஸா மாத்துறது தான். 95% அல்லது அதுக்கு மேல. இது வெறும் நம்பர் கிடையாது. இது ஒரு கிறிஸ்டல் கிளியரான டார்கெட். இதுல எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. உங்க டீம்ல இருக்க டெலிவரி பாய்ல இருந்து சிஇஓ வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இலக்கு என்னன்னு. இதுதான் விஓசியோட ரியல் பவர். கடைசியா இதனால என்ன நன்மை? சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு விஓசி ப்ரோக்ராம் செஞ்சா பிசினஸ்க்கு என்ன கிடைக்கும்? அந்த அட்வான்டேஜஸ் என்னன்னு பாப்போம். இது சும்மா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதோட நிக்கிற விஷயம் இல்ல. சிம்பிளா யோசிச்சு பாருங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகுது, கம்ப்ளைண்ட்ஸ் குறையுது, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து உங்க பிசினஸ் growth-அ பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. கடைசியில கஸ்டமர் சொல்றதை கேட்கறது உங்க லாபத்துல நேரடியா தெரியும். இந்த முழு விஷயத்தையும் ஒரே ஒரு ஈக்குவேஷன்ல சொல்லணும்னா இதுதான் அது. விஓசி இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் ட்ரிவன் குவாலிட்டி. அதாவது உங்க குவாலிட்டிக்கான டெஃபினிஷனை நீங்க உருவாக்கல, உங்க கஸ்டமர்ஸ் தான் உருவாக்குறாங்க. எவ்ளோ சிம்பிளா பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. உங்க பிசினஸ்ல நீங்க இதுவரைக்கும் கண்டுக்காம விட்ட, இல்லனா காது கொடுத்து கேட்காத அந்த ஒரு கஸ்டமரோட குரல் எது? ஒருவேளை அந்த ஒரு குரலுக்கு நீங்க பதில் சொல்றது உங்க பிசினஸோட ஃபியூச்சரையே மாத்தலாம். யோசிச்சு பாருங்க.